இரணியன் ஒரு வரம் வாங்கியிருந்தான். அது என்ன வரம்? ரொம்ப அற்புதமான வரம். அதுதான் அப்துல் ரகுமான் ஒரு கவிதையிலே சொல்லுவார். இந்த ராட்சசர்கள் இருக்கிறார்களே, அசுரர்கள், அவர்கள் எல்லாம் தவம், கடுமையான தவம் செய்து வரங்கள் பெறுவார்கள். ஆனால் அந்த வரம் தான் அவர்களுக்கு சாபம் அப்படின்றத அப்துல் ரகுமான் சொல்லுவார் அருமையா. வரங்களே சாபங்களானால் தவங்கள் எதற்காக? இவ்வளோ அருமையான ரெண்டே வரி பாருங்க. வரங்களே சாபங்களானால் தவங்கள் எதற்காகன்னு கேட்பார். அவன் ஒரு வரம் வாங்கியிருந்தான். என்ன? இரவிலும் பகலிலும் என்னை கொல்லக்கூடாது, மனிதனாலும் விலங்காலும் தேவராலும் கொல்லப்படக்கூடாது, எந்த ஆயுதத்தாலும் கொல்லப்படக்கூடாது, ஆகாயத்திலும் சாகக்கூடாது, பூமியிலும் சாகக்கூடாது, விண்ணிலும் சாகக்கூடாது, மண்ணிலும் சாகக்கூடாது. எப்படிப்பட்ட வரம் பாருங்க. ஆயுதம் கிடையாது, தேவர் கிடையாது, மனிதர் கிடையாது, இதெல்லாம் அவன் யோசித்து ஒரு வரத்தை வாங்குறான். அதையெல்லாம் யோசிக்கிறார் நாராயணர். அப்படி ஒரு உருவம் கொண்டு வருகிறார். மனிதனும் இல்லாமல், விலங்கும் இல்லாமல், தேவனும் இல்லாமல் நரசிம்மமாக வருகிறார். இரவும் இல்லாது பகலும் இல்லாமல் அந்தி சாய்கின்ற பொழுது, உள்ளேயும் இல்லாமல் வெளியேயும் இல்லாமல் வாசற்படிகட்டு, மேலேயும் கீழேயும் இல்லாமல் தன்னுடைய மடியிலே தூக்கி அந்த இரணியனை வைத்துக்கொண்டு எந்த ஆயுதத்தாலும் கொல்லப்படக்கூடாது என்று சொன்னானேன்னு சொல்லி தன்னுடைய நகத்தினாலே அவனை கொன்று அந்த இரணியனுக்கு சம்ஹாரம் செய்கிறார் நரசிம்மமூர்த்தி. சம்ஹாரம் செஞ்சதுக்கு பிறகு ஆத்திரம் அடங்கவில்லை. தேவர்கள் எல்லோரும் வந்து நிற்கிறார்கள். அன்னை மகாலட்சுமி வந்து நிற்கிறாள். குழந்தாய், எப்படியாவது நரசிம்மருடைய கோபத்தை நீ தணிப்பாயாக. இந்த குழந்தை போய் நின்ன உடனே தணிக்க முடியாத கோபம் கொண்ட நரசிம்மம் கோபம் தணிந்து அந்த குழந்தையினுடைய தலையை நாவினாலே வருடியது, நாவினாலே நக்கியது. குழந்தாய், நாராயணா, என் பொருட்டு நீங்கள் தூணை பிளந்து கொண்டு செங்கட் சீயமாக வந்தீரோ என்ற அந்த குழந்தை நாராயணா என்ற மந்திரத்தை சொன்ன பொழுது அந்த செங்கட் சீயம் சீறி பாய்ந்து தனக்குள்ளே இருந்த குரோதத்தோடு இருந்த அந்த செங்கட் சீயம் கண்களில் இருந்து கண்ணீர் மல்க, அன்பு உருக, நெஞ்சமெல்லாம் நெக்குருகி அந்த குழந்தையை பார்த்து, பிரகலாதா, என் குழந்தாய், என்னை மன்னித்து விடப்பா என்று கேட்டது. ஏங்க, இதில் எங்கேயாவது தவறு நடந்ததா? ஆனால் பிரகலாதன்ட்ட போய் செங்கட் சீயம் மன்னிப்பு கேட்கிறது. என்னை மன்னிச்சிடுப்பா. நாராயணா, எதற்காக என்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறீர்கள்? மன்னிப்பு கேட்பதற்கு எந்த அவசியமும் இல்லை. அப்பா, உன்னிடத்திலே நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் உன்னை காப்பாற்றுவதற்கு தாமதமாக வந்ததற்கு என்னை மன்னித்து விடு. நீ தாமதமாக வரவில்லையே, தூணை பிளந்து கொண்டு உடனே வந்து விட்டாயே என்று பிரகலாதர் சொன்னார். அதற்கு நாராயணன் சொன்னார், பிரகலாதா, நீ சிறு குழந்தை ஆயிற்றே, தூணிலும் இருப்பாய் துரும்பிலும் இருப்பான் என் நாராயணன் என்று சொல்லிவிட்டாய். நீ தூணை காட்டுவாயா துரும்பை காட்டுவாயா என்று எனக்கு தெரியாது. அதனால் உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை தூணிலும் துரும்பிலும் எங்கெங்கெல்லாம் அணுக்கள் இருக்கிறதோ அந்த அணுக்கள் தோறும் போய் நான் இருந்து நீ கை காட்டுகின்ற இடத்தில் நான் வர வேண்டுமே என்று தாமதமாக நிறைய நேரம் எடுத்துக்கொண்டேன். அதனால் என்னை மன்னித்து விடு என்று கேட்டார். எங்க காதில் ஒரு சின்ன வார்த்தை கேட்டதுக்கு, காதோரம் ஒரு வார்த்தை கேட்டதுக்காக ஒரு பெரிய அவதாரமே நிகழ்கிறது. பிரகலாதன் மட்டும் காதிலே நாராயணா என்ற மந்திரத்தை கேட்கவில்லை என்று சொன்னால் நரசிம்ம அவதாரமே நிகழ்ந்திருக்காது. ராமா என்ற ஒரு வார்த்தையை அகலிகை காதிலே கேட்டிருக்காவிட்டால் ராம அவதாரமே நிகழ்ந்திருக்காது. என்னங்க எப்படி சொல்றீங்க? ஆச்சரியமா இருக்குது. கௌதமருடைய மனைவி தன்னுடைய கணவன்தான் என்று நினைத்து இந்திரனோடு தவறாக அவள் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து கற்பு நெறி பிறழ்ந்து விட்டாள் என்று கௌதமர் நினைத்து அவளுக்கு கல்லாக போக கடவுது என்று சாபம் கொடுக்கிறார் ராமாயணத்தில். கல்லாப்பூ. அகலிகை எப்படிப்பட்டவள்? அமிர்தம் தோன்றிய பொழுது தோன்றியவள், சிறிதளவும் குறையில்லாதவள் அந்த அகலிகை. அந்த அகலிகை கல்லாக போக கடவுது. அவளை எப்படியாவது அடையணும்னு இந்திரன் முயற்சித்து கொண்டே இருந்தான், முடியல. அந்த நேரத்தில் நாரதர் ஒரு பிரம்மா
33 தேவர்களும் அகலியே மனைவியா அடையணும்னு நினைக்கிறாங்க. அப்ப நாரதர் ஒரு விதியை வகுத்தார். 2 பக்கம் தலை உள்ள பசுமாட்டை யார் 3 முறை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு அகலி. 2 பக்கம் தலை உள்ள பசுமாடு எங்கேயாவது உண்டா? எல்லாரும் தேடுறாங்க, உலகம் முழுக்க தேடுறாங்க, தேட போயிட்டாங்க. ஆனால் நாரதர் என்ன பண்ணாரு, கௌதமரை போய் கூட்டிகிட்டு வந்து வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் காமதேனு நந்தினி பசுவை ஈன்று கொண்டிருந்தது. அதனுடைய பின்புறத்திலே நந்தினியினுடைய தலை வரவும் நீ சீக்கிரமாக 3 முறை சுட்டுன்னு நாரதரே ஒரு விதியையும் வகுத்து அந்த விதிக்கான வழியையும் காட்டி கௌதமர் கையிலே அகலியை ஒப்படைத்து விட்டார். இப்போ அகலிகை கற்பு நெறி பிறழ்ந்து விட்டாள். அவளுக்கு தெரியல, கௌதமர் தோற்றத்திலே வந்துட்டான் இந்திரன். அவன் ஒரு சாபம் கொடுத்துட்டான். கௌதமர், நீ கல்லாக போக கடவுது. சுவாமி, அறியாமல் செய்த தவறுக்கு இப்படி ஒரு தண்டனையா? நீ கல்லாக இருக்கின்ற நீ பெண்ணாக உருமாற வேண்டும் என்றால், மீண்டும் பெண்ணாக உருமாற வேண்டும் என்றால், ராமன் சாட்சாத் அந்த நாராயணனே ராமராக இந்த புவியில் அவதரிப்பார். அவருடைய கால் தூசுப்பட்டு நீ பெண்ணாக மாறுவாய் என்று ஒரு வார்த்தையை கௌதமர் சொல்லிவிட்டு போய்விட்டார். இப்போ ராமர் இன்னும் பிறக்கல, தசரதன் இன்னும் யாகம் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்யவில்லை, எதுவும் நடக்கவில்லை. இன்னும் அவன் அந்த சிரவணனை கூட கொல்லவில்லை. அதற்கு முன்பாகவே ராமர் ஒருவர் பிறப்பார், அவர் உனக்கு மோட்சம் கொடுப்பார். இப்ப ராமர் வரார், விஸ்வாமித்திரர் கூட்டிகிட்டு வரார். தாடகையை கொன்னுட்டு விஸ்வாமித்திரர் கூட்டிகிட்டு வரார். யாரை கூட்டிகிட்டு வராரு? ராம லக்குவனர்களை கூட்டிக் கொண்டு வருகிறார். எதற்கு? மிதிலையை நோக்கி சீதா பிராட்டியை திருமணம் செய்வதற்காக கூட்டிக் கொண்டு வருகிறார். வருகின்ற வழியிலே ஒரு ஆசிரமம் பழுதடைந்து சின்னாபின்னமாக கிடக்கிறது. இது யாருடைய ஆசிரமம்? கௌதமர் ஆசிரமம். அப்படியா? இங்கே என்ன நேர்ந்தது? ஏன் இப்படி இருக்கிறது? இந்திரனால் விளைந்த வினை இது. அப்படியா? உள்ளே கல்லாக கிடக்கிறாள் அகலிகை என்ற ஒரு பெண். அவள் உன்னால் தான் சாப விமோசனம் பெற வேண்டும், வா என்று விஸ்வாமித்திரர் அழைத்து கொண்டு போகிறார். உள்ளே போன உடனே ராமருடைய கால் பட்டு அகலிகை பெண்ணாக மாறி நிற்கிறார். இந்த கம்பர் ரொம்ப அருமையாக சொல்லுவார், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றொரு துயர்வண்ணம் உருவதுண்டோ? மைவண்ணத்து அரக்கி போரில் கைவண்ணம் கண்டேன், இங்கு கால்வண்ணம் கண்டேன் எழுதினார். அந்த அரக்கி போரில் உன்னோட கை திண்மையை கண்டேன், இங்கே உன் கால் திண்மையை கண்டேன். இது அப்படியே கண்ணதாச அருமையாக திரைப்பட பாடலில் இந்த வண்ணம்ன்ற சொல்ல பயன்படுத்தினார். பால் வண்ணம் பருவம் கண்டு வேள் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன், பொன் வண்ணம் அங்கு கண்டேன் என்று வண்ணம் வண்ணம்ன்ற வார்த்தையை கண்ணதாசன் போட்டார். இப்ப அகலிகை தாய் கல்லாக இருந்தவள் பெண்ணாக மாறி நிற்கிறாள். ராமன் தாயே என்று வணங்கினான். தாயே என்று வணங்கியவள் உடன் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ராமா, நீ என்னையா தாய் என்று அழைக்கிறாய்? கேட்டாவ, என்னையா தாய் என்று அழைக்கிறாய்? உன்னை ஈன்றெடுத்தவள் கோசலை, வளர்த்தவள் கைகேயி, உனக்கு சுபத்திரை என்று ஒரு தாய் இருக்கிறாள். ஆனால் இந்த அகலிகை அற்பமானவள், கற்பு நெறி பிறழ்ந்தவள் என்று இந்த உலகத்தாரால் சபிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு என் இதயம் கல்லாக மாறி நானும் கல்லாக மாறி சிதிலம் அடைந்த இந்த குடிலுக்குள் கிடக்கிறேனே, என்னை பார்த்தா தாய் என்று அழைக்கிறாய் ராமா என்று கண்ணீர் விட்ட பொழுது ராமன் சொன்னான், நான் இந்த திரேதாயுகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே ராமா என்ற ஒரு வார்த்தையை உன் இதயத்தில் நீ கருவாக சுமந்ததா? என் தாய்க்கு முன்பாகவே நீதான் தாய். ஒரு தாயின்ற அந்தஸ்து கிடைச்சதுங்க. அப்ப இந்த காதோரமாக நாம் கேட்கக்கூடுவதற்கு ஓரமா ஒன்று கேட்கறதுக்கு பரிச்சித்து மகாராஜா நேற்று கேட்டான். கேட்டதுனால அவனுக்கு மோட்சம் கிடைச்சது. காதோரமா கேட்டதுனால மோட்சம் கிடைச்சது. நேற்று முக்கியமான ஒரு செய்தியை சொன்னேன். என்ன செய்தி அப்படின்னா, 11வது நாள் ஏகாதசி இல்லையா? 11வது நாள் ஏகாதசின்வாங்க. இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, சொர்க்க வாசல் திறந்திருக்கிறது. அதெல்லாம் உண்மையிலே சொர்க்க வாசல் திறக்குமாங்க? நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையும் ஒரு குறியீடாக தாங்க வைத்தார்கள். குறியீடாக எப்படியாவது இந்த மனித வர்க்கம் கடை தேறி விடாதா? எப்படியாவது இவங்க தப்பிச்சு சொர்க்கத்துக்குள்ளார போயிட மாட்டாங்களா? நம்முடைய முன்னோர்களுடைய ஜீவ காருண்யங்க அது.
அது மூட நம்பிக்கை என்று அதற்கு ஒரு வர்ணம் பூசக்கூடாது. அவர்கள் இந்த மக்கள் எப்படியாவது நரகத்திலிருந்து கடை தேறி விட மாட்டார்களா என்ற அவர்களுடைய ஆழமான அன்பினுடைய பெருக்கம் தான் சொர்க்க வாசலை வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு திறந்து வைத்தது. அது எப்படி திறக்கும்? 11ஆவது நாள் எப்படி திறக்கும்? 11 நாட்கள். நம்ம உடம்புல ஐம்புலன்கள் இருக்கிறது இல்லையா? கண், காது, மூக்கு, அப்புறம் கண், காது, மூக்கு, வாய், உடம்பு. இது 5ம் ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்களை சுற்றி 5 கோஷங்கள் இருக்கிறது. அது என்ன 5 கோஷங்கள்? அன்னமய கோஷம். சாப்பிட்றோம்ல உணவு, இந்த சாப்பிடுவதனாலே இந்த உடலுக்கு ஒரு வகையான தோற்றப்பொழிவு வருகிறதல்லவா? உணவு சாப்பிடுவதனால அது அன்னமய கோஷம். அடுத்து பிராணமய கோஷம்ன்றாங்க. எது? மூச்சு விடுவதனாலேயே இந்த மூச்சு ஆற்றல் நிறைந்து ஒரு உடல் தோன்றுகிறது. அதற்கு பிராணமய கோஷம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம். அடுத்தது என்ன? அன்னமயம், பிராணமயம், அப்புறம் சூட்சும வடிவம், அப்புறம் ஞானமயம், ஆனந்தமயம் என்று அதை 5ஆக பிரிக்கிறார்கள். இது 5, அது 5. கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் என்று 5 பிரிக்கிறார்கள். இந்த 5ம் சேர்ந்து 10. அன்னமயம், பிராணமயம், மனோமயம், ஞானமயம், ஆனந்தமயம். சரியா? இது இல்லாம ஒன்று மனம்னு ஒன்று இருக்கு. இந்த 11ம் சேர்ந்து ஐம்புலன்களை அடக்கினால், இந்த 11ம் அடங்கினால் சொர்க்க வாசல் திறக்கும். அதான் 11ஆவது நாள் வச்சாங்க. ஐம்புலன்களும் அடங்கணுமா? ஐம்புலன்களை நம்மளால அடக்க முடியுமா? உள்ளம் பெருங்கோவில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்த கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கே, தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். இந்த புலன்கள் 5ம் கள்ளப்புலன்னார் திருமூலர். இந்த ஐம்புலன்களை அடக்குவது சாத்தியமா? கடினமாயிற்றே, மிக கடினமாயிற்றே. இருக்கிறதுலே மிக கடினம் ஐம்புலன்களை அடக்குவது தான். நேற்று பார்க்கடலை கடைந்தார்கள் சொன்ன இல்லைங்களா? அது உண்மையா? அதற்கு ஒரு சூட்சுமமான ஒரு உண்மையை வைத்தார்கள், ஒரு தத்துவத்தை வைத்தார்கள். ஆமை 4 கால்கள் தலை. அதை என்ன செய்யும்? எங்கேயாவது போனால் தனக்கு பாதுகாப்பு இல்லைன்னா உடனே தலையையும் உள்ளார சுருட்டிக்கும், காலையும் சுருட்டிட்டு ஒரு கல் மாதிரி கிடக்கும். கூவல் ஆமை குறைக்கடல் ஆமையை போல் கூவலோடு ஒக்குமோ கடல் அப்படின்னு பாடல் இருக்கு. இந்த ஆமை கேட்குமா, கடல் மாதிரி இருக்குமா இந்த கிணறு, கிணறு பெரிதா கடல் பெரிதானா? என் கிணறு தான் பெரிது என்று ஆமை நினைத்து கொள்ளுமா. தான் இருக்கின்ற கிணற்றையே கடலாக நினைத்து கொண்டு வாழும். இந்த ஐம்புலன்களையும் ஆமையையும் ஒன்றாக சொல்கிறார்கள். அந்த ஐம்புலன்கள் தான் கூர்ம அவதாரமாக இருக்கக்கூடிய அந்த நாராயணர் ஐம்புலனாக கூர்மமாக கீழே இருக்கிறார். அங்கே பார்க்கடலாகிய மனத்தை கொண்டு, பார்க்கடலாகிய மனத்தை மந்திர மலை என்று சொல்லக்கூடிய நம் உடலிலே இருக்கக்கூடிய சக்கரங்கள் 6 முக்கியமான 6 ஆதார சக்கரங்களை வைத்துக்கொண்டு வாசுகி என்ற மூச்சு கயிற்றினாலே அந்த மலையை மனம் என்ற பார்க்கடலை கடைகின்ற பொழுது அங்கே உள்ளே இருந்து விஷம் கிளம்பி வருகிறது. ஒரு பக்கம் அசுரர்கள், ஒரு பக்கம் தேவரர்கள், ஒரு பக்கம் கரியமிள வாயு, ஒரு பக்கம் பிராண வாயு. இதை 2ஐயும் அடக்கி ஐம்புலன்களையும் அடக்கி மனத்தை கடைந்தால் அமுதம் கிடைக்கும் என்பதுதான் இந்த வைகுண்ட ஏகாதசி 11ஆவது நாள் வைகுண்ட ஏகாதசியிலே கிடைக்கக்கூடிய அற்புதமான அமுதத்தை ஒத்த தகவலாக நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார். எவ்வளோ கஷ்டம் பாருங்க. மனசை கடைய முடியுமா? மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. பாரதி சொல்றார், துணி வெளுக்க மண்ணுண்டு, தோல் வெளுக்க சாம்பல் உண்டு, மணி வெளுக்க சாணை உண்டு, என் மனம் வெளுக்க வழி இல்லையே. மனசை வெளுக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? இருக்கிறதுலே மிக கடினமானது மனமாகிய குரங்கு. இதை எப்படி அடக்குவது, இதை எப்படி சீர்படுத்துவது? இது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
இதை சரி பண்ணவே முடியாது. இதுக்கு நம்ம முன்னோர்கள் நிறைய வழிமுறைகளை கொடுத்தார்கள். இந்த மனதை அடக்குவதற்கும் நம்முடைய பிராண வாய்வை சரி செய்வதற்கும் நிறைய வழிமுறைகளை கண்டுபிடித்தார்கள். அதில் குறிப்பிடத்தக்கவர்கள் யார் என்றால், ரகசியமாக உலகத்திலே ரகசியமான ஒரு இனம், ரகசியமான ஒரு கூட்டம் இந்த உலகத்திலேயே தமிழகத்தில் மட்டும் வாழ்ந்தார்கள். இந்த மனதை அடக்குவது எப்படி, உயிர் மூச்சை கட்டுப்படுத்துவது யார், எப்படியெல்லாம் மனிதன் காய கல்ப தேகத்தை பெறலாம், அவன் எப்படி மரணமிலா பெருவாழ்வு வாழலாம் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காக ஒரு திருக்கூட்டம் இருந்தது. அது தமிழகத்தில் மட்டும்தான் இருந்தது. அந்த கூட்டம் சித்தர்கள் கூட்டம். சித்தர்கள் அவர்கள்தான் இதை சொல்லிக் கொடுத்தார்கள். முனிவர்கள் தன்னை அறிந்தவர்கள், அவர்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். ரிஷிகள் தன்னையும் அறிந்து கொண்டு உலகத்தையும் அறிந்தவர்கள் ரிஷிகள். ஆனால் சித்த புருஷர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் யார் தெரியுமா? அண்டம், அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது. அண்டம், பிண்டம், பேரண்டம் அனைத்தையும் அறிந்த ஒரே வர்க்கம் சித்தர்கள். எல்லாத்தையும் தெரிந்து வைத்திருந்தார்கள். அவர்கள் கண்டறிந்ததே இந்த காலக்கணக்கு. இந்த காலக்கணக்கிற்கே மாறி மழை பெய்யும், பௌர்ணமி தோன்றும், அமாவாசை பிறக்கும் இந்த நாட்களை பஞ்சாங்கம் என்று சொல்கிறோமே, நாள், கிழமை, திதி, ஓரை, நட்சத்திரம் என்று 5 சொல்கிறோமே, இந்த பஞ்சாங்கத்தை உலகத்துக்கு கொடுத்த மிக சிறந்த விஞ்ஞானிகள் சித்தர்கள். அந்த கால கணக்க உலகத்தில் உள்ள எவராலையும் உங்களோட விதி என்னன்னு அவர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். நம்மளோட விதி என்ன என்பதை சித்தர்களை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது. மதுரையம்பதியிலே ஆதி சித்தனை பற்றி உங்களுக்கு இப்பொழுது சொல்கிறேன். ஆதி சித்தன், அந்த ஆதி சித்தன் மதுரையம்பதியிலே வந்து நெற்றியிலே திருநீர், உடலெல்லாம் வாசனை, வாடாத மாலை. இதுதான் சித்தரோட தோற்றம். வாடாத மாலை, நெற்றியிலே திருநீர், உடலெல்லாம் நறுமணம், அப்படி வருகிறார். பார்க்கின்ற கூட்டம் அவர் பின்னால் போகிறது. போன கூட்டத்தை பார்த்து அந்த வந்த கூட்டம், உன்னை பார்த்தால் வித்தியாசமாக இருக்கிறது, காலையிலிருந்து இந்த மாலை வாடவே இல்லை, உன் உடலிலே நறுமணம் வீசுகிறதே, நீ யாரப்பா? மாயனா? நான் மாயன் அல்ல, நான் மாயத்தை எல்லாம் கட்டுப்படுத்துபவன் என்று சொன்னான். அப்படியா? மாயத்தை எல்லாம் கட்டுப்படுத்துபவன். உன்னுடைய ஊர் என்ன? கைலாயமலை. அப்படியா? கைலாயத்திலிருந்து வந்திருக்கிறாயா? ஆம். சரி, நீ என்னவெல்லாம் செய்வாய்? இதோ இங்கே இருக்கும் மலையை அந்த பக்கம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு எடுத்து இந்த பக்கம் வச்சிட்டோம். மதுரையில் ஒரு குன்றை தூக்கி இந்த பக்கம் வச்சிட்டார். இந்த பக்கம் இருக்கிற குன்றை தூக்கி அந்த பக்கம் வச்சிட்டார். மலை இடம் மாறியது. இதோ ஆகாயத்தில் பறந்து காட்டுகிறேன், ஆகாயத்தில் பறக்கிறார். மக்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். செய்தி அரசனுக்கு போய் கிடைத்தது. அபிஷேக பாண்டியன் அவன் பெயர். அவன் காதுக்கு போயிடுச்சு. யாரப்பா அந்த சித்தன் சொல்கிறாங்களே, அவனை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். வந்து சித்தன் இடத்திலே சொல்கிறார்கள், உங்களை அரசர் பார்க்க விரும்புகிறார். யாருக்கு எது தேவையோ அவர்கள் கேட்டு பெற வேண்டுமென்றால் அவர்கள்தான் இங்கே வர வேண்டுமே தவிர நான் அங்கே வரமாட்டேன் சொல்லிட்டான். அரசனுக்கு மனதிலே ஒரு புழுக்கம். என்ன, இதுவரைக்கும் அவன் பேச்சை தட்டாதவங்க இந்த மதுரையம்பதியிலே கிடையாது, பாண்டிய நாட்டிலே கிடையாது. நம்ம பேச்சை ஒருத்தன் தட்டிட்டானே அப்படின்ற மனப்புழுக்கம். அங்கே போய் இறைவன் சோமசுந்தரர் முன்னாடி நின்று, இறைவா இது எனக்கு ஏற்பட்ட இழிவா அல்லது விடிவா அப்படின்னு போய் கையெடுத்து கும்பிட்றோம். வணங்கி விட்டு திரும்பி பார்க்கறான். திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஆதி சித்தன் நின்று கொண்டிருக்கிறார். சிரித்த முகத்தோடு இருப்பதை பார்த்தவன அந்த அபிஷேக பாண்டியனுக்கு கோபமெல்லாம் போயிடுச்சு. கோபமெல்லாம் போனவுடன் அவனை அந்த சித்தரை பார்த்து, ஐயா நீங்கள் சித்தனா என்று கேட்டார். சித்தன், முத்தன், பித்தன் என்று சொன்னார்.
அப்படியா? சித்தன் முத்தன் பித்தனா? உடனே அரசே, இவன் தான் உங்களை அவமதித்தவன் என்று படை வீரர்கள் வந்து அவனை பிடிக்க வருகிறார்கள். அத்துணை பேரும் கல்லாக போனார்கள். இதெல்லாம் பொய் இல்லை, உண்மை, இறைவனோட திருவிளையாடல்.